வணக்கம், வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நம்ம மெட்ராஸ் சாம்பார். ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருளுங்க: பருப்பு 200 கிராமு, 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், காஞ்ச மிளகா. மிளகாத்தூள், மல்லித்தூள் நான் ஒன்றா மெட்ராஸ்லேருந்து தான் அரைச்சின்னு வர்றது. இப்போது லாக்டவுன் ஆனதுனால கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கிறேன். இந்த முருங்கைக்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது. நான் அப்படி தான் செய்வேன். இந்த பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். காயெல்லாம் அரிஞ்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். குக்கரில் போடுறேன். கழுவி அடுப்பில் போட்டுலாம். இப்போ மெட்ராஸ் சாம்பார் செய்கிறதுக்குள்ள பருப்பு வெந்துருச்சு. காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதில் தேவையான பொருளுங்க போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு ஒரு தேவையான உப்பு. நான் இது காமிக்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காண்டி காமிக்கிறேன், என்னெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் பருப்புலேயே. ஈஸி மெத்தடு, அதனால் பருப்புலேயே போட்டுடலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் வச்சிடலாம். சாம்பாருக்கு புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம், அதை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, காய் வெந்துருச்சு. குக்கரை இறக்கிட்டேன். புளி கரைச்சது ஊற்றலாம். புளி ஊற்றிட்டேன். சாம்பார் தாளிச்சிடுறேன். கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுங்க, அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்டியான மெட்ராஸ் சாம்பார் ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.